இந்த சிம்மம் ராசியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு பயங்கர ஆபத்துல இருக்கீங்க 20% அப்படின்லாம் போட்டு ஒரு பயங்கர பீதியை கிளப்புறாங்களே, இது நிஜமாவே உண்மைதானா? அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது? ஒரு விஷயம் நல்லா கேட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏழ்ரைன்னு சொல்லுவோம். குழப்பங்களோடு வாழ்ந்துட்டு இருக்க கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலம் அப்படின்றது எப்படி இருக்கும்? குழப்பம் அப்படிங்கிறது எதனால வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவுகள் எல்லாமே மேம்பட போற ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த உறவுகள் இன்னும் சிறப்பா மேம்படுவதற்கான கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி காஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டியன் அவர்களோட நேர்காணல் செய்ய போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சனி பயிற்சி அப்படின்னா என்ன சார்? சனி பெயர்ச்சி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எல்லா கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிறது தான் பெயர்ச்சின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சந்திரன் எடுத்துக்கோங்களேன், அவர்லாம் 2 நாளுக்கு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போயிடுறாரு. ஆனா இந்த 9 கிரகங்கள்லயே ரொம்ப ஸ்லோவா அப்படியே மெதுவா கடந்து போற கிரகம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சனி பகவான் தான். இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி அவர்கிட்ட தான் இருக்கு. அவருடைய செயல்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஒரு என்ன சொல்றதுன்னா வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு, என் வாழ்க்கை இப்படி மாறிச்சா அப்படின்னு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருக்கிறதுனால சனி பெயர்ச்சியை வந்து எல்லாருமே பார்க்கிறோம். ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. சார், பொதுவாகவே வந்துட்டு சனி பயிற்சி நடந்தாலே வந்துட்டு எல்லாருக்குள்ளயுமே ஒரு மிகப்பெரிய பதட்டம் இருக்குது. இப்போ நடக்க போற சனி பயிற்சிக்கு வந்து நிறைய ஜோதிடர்கள் சொல்றதெல்லாம் கேட்கும்போது, இப்போ ரிஷப ராசியா இருக்கட்டும், இல்ல சிம்மம் ராசியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு பயங்கர ஆபத்துல இருக்கீங்க 20% அப்படின்லாம் போட்டு ஒரு பயங்கர பீதியை கிளப்புறாங்களே, இது நிஜமாவே உண்மைதானா? அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் பர்சன்டேஜ் எல்லாம் போடுறாங்க. 20, 10, சில நேரத்தில் 0 எல்லாம் போட்டுருவாங்க உங்களுக்கு. நம்ம அந்த பட்டாசு கடையில் ஆஃபர் கொடுக்குற மாதிரி நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சனி பகவான்ங்கிறவர் ஒரு நீதிமான். அதனாலதான் அவருடைய இடத்தை வந்து இது கொடுத்துருக்காங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடமா கொடுத்துருக்காங்க. இந்த 10 தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய கர்ம ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடமே 10ஆம் இடம் தான். ஸோ அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா எல்லாருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையுடைய செயல்பாடுல கூட இருக்கவங்களுடைய உண்மையான தன்மை, யார் கூட பழகிறோம், அவங்களுடைய தன்மை என்னங்கிறத ப்ரூஃப் பண்ணக்கூடிய கிரகமே சனி பகவான் தான். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்காங்க, அவங்களுக்குள்ள வந்து யார் உண்மையா இருக்காங்க போலியா இருக்கான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னைக்கு நீங்க என் ஃப்ரெண்டு, நான் உங்களை ரொம்ப நம்புறேன், நாளைக்கு மேபி ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க எனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆவீங்களா ஆக மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த தெரியப்படுத்தக்கூடிய விஷயத்த சனி பகவான் தான் உணர்த்துறாரு. அப்ப நியாயமா நம்ம அவருக்கு நன்றியோட தானே சார் கண்டிப்பா பயப்படுறோம் அப்படின்றத பயமுறுத்துறதுக்கான விஷயங்கள் என்ன, சனி பகவான் கெட்டதான் பண்ணுவாரு, சனி பகவான் வந்துட்டாலே பிரச்சனை தான் அப்படின்னு ஒரு மாய வலை நம்முடைய உலக இருக்கு. ஆனா சனி பகவான்கிறவரு நம்மளை சங்கடப்படுத்தினாலும் நம்மளை பக்குவப்படுத்துறாங்க புரிஞ்சுக்கிட்ட யாருமே பயப்பட மாட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய செயல்பாடு வந்து பாத்தீங்கன்னா 2.5 வருஷம் இருக்கு. ஒரு மனிதன் 2.5 வருடம் தன்னுடைய வாழ்க்கைய மாற்றக்கூடிய சக்தியை சனி பகவான் கொடுக்கறதுனாலதான் எல்லாருக்குமே ஒரு பதட்டமும் பயமும் வருது. என்னைய பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா தவறுகள் செய்பவர்களும் மிகப்பெரிய குற்றத்தை மறைமுகமா செய்வவங்க தான் பயப்படணும். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க சனி பகவானால் எந்த ஒரு பாதிப்பும் அடைய மாட்டாங்க, பக்குவப்படுவாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். சார், இப்போ போன வருடம் வந்து சனி பயிற்சி நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா இப்போ மார்ச் மாதமும் சனி பயிற்சி நடக்குது அப்படின்றாங்க. சனி பயிற்சி வருஷம் நடக்குமா சார், இல்ல எப்படி? எங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கு சார், கேட்கிற ஆடியன்ஸ்க்கே வந்துட்டு ஒரே குழப்பமா இருக்குங்க அப்படின்னு. அதாவது நீ கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான். அதாவது பாத்தீங்கன்னா 2 பஞ்சாங்கங்கள், சரி, இந்த 2 பஞ்சாங்கம் நடைமுறையில் அதிகமா பயன்படுத்திக்கிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா வாக்கியம் திருக்கணிதம் சொல்லி பயன்படுத்தும். இந்த வாக்கிய பஞ்சாங்கங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையில முத வந்ததே வாக்கிய பஞ்சாங்கம் தான். இந்த வாக்கிய பஞ்சாங்கம் முன்னாடி வந்து பயன்படுத்தினாங்க, அதிகமா பயன்படுத்திக்கிறாங்க. இப்பயும் சில அன்பர்கள் பயன்படுத்துறாங்க. இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இப்ப நடைமுறையில என்ன விஷயத்துக்கு இருக்காங்கன்னா, கோவில்கள் இருக்கு பாத்தீங்களா, கோவில்களுடைய அவங்களுடைய விழாக்கள் நடத்துறது, கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் எடுத்துக்கொள்ளலாம், தவறல்ல. அதனாலதான் சனி பயிற்சி அப்படின்னாலே நம்மளுடைய கோவில்கள்ல குச்சனூர் இப்படி சனீஸ்வர பகவானுடைய கோயில்கள் வந்து திருநள்ளாறு வந்து எல்லா இடங்களையும் வாக்கியப்படிதான் சனி பகவானுடைய டிராவலை ஏத்துக்கிறாங்க.
சரி. அதை தாண்டி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை, இப்போ உங்களுக்கும் சரி எனக்கும் சரி அப்புறம் நம்மளுடைய நேயர்களுக்குமே சரி, அன்றாட வாழ்க்கையில அதிகமா ஃபில்டர் பண்ணி பர்ஃபெக்டா எடுக்கணும்னா திருக்கணித முறை தான். இப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி ஆன்லைன் ஜோதிடர்கள் இருக்கட்டும், ஸோ நடைமுறைகள் ஒரு பொதுவா பார்க்குற ஜோதிடருமே மேக்சிமம் திருக்கணிதத்தை தான் எடுக்கும். இந்த திருக்கணித முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கிட்டத்தட்ட 2025 மார்ச் மாதம் இறுதியில என்ன பண்ணாருன்னா அவரு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்துட்டார். சரி, அதான் உண்மை. அது எந்த மாற்றம் கிடையாது. திருக்கணித முறை உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. சோ நீங்க சொல்றத வச்சு அப்போ தெய்வம் மற்றும் கோயில்களுக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கம், கண்டிப்பா மனிதர்களுக்கு வந்துட்டு திருக்கணிதம் பஞ்சாங்கம் அப்படின்றது அப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். கண்டிப்பா சந்தோஷம் சார். சோ இந்த சனி பயிற்சியானது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது சார்? நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்ப பாக்குற நேர்களுக்கு இது வாக்கியப்படி பஞ்சாங்கம் ஃபாலோ பண்றவங்களுக்கு 100% நடக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம். சரி. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு தெரியும், எனக்கு ரஜினி தான் பிடிக்கும். என்னதான் கமலஹாசன் அவர் வந்து ஸ்டைலா நடிச்சாலும் சரி, அவர் பிரம்மாண்டமா அவருடைய ஸ்டைல மாத்திட்டே இருந்தாலும் சரி, எனக்கு ரஜினி சார் தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டைல இருப்பாங்க. ஆமா. சில அன்பர்கள் என்ன பண்ணுவாங்க, கமலஹாசன் நடிப்பு பக்கத்துல ரஜினி ஸ்டைல் வராரு அப்படின்னு நிக்கணும் வைப்பாங்க. சோ நீ எதை பிடிச்சிருக்குன்னு நினைக்காயோ அதை ஃபாலோ அதான் விஷயம். சோ அப்படி பார்க்கும்போது நம்மளை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா வாக்கியப்படி இப்ப பஞ்சாங்கப்படி சனி பகவான் மார்ச் மாதம் டிராவல் பண்ணும் போது அவருடைய அமைப்புல உங்களுக்கு எப்படி நடக்க போகுதுங்கிறத நம்ம சொல்ல வந்திருக்கோம். சோ கண்டிப்பா நீங்க கேள்வி கேளுங்க, ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம சொல்லலாம். சரிங்க சார். இப்போ நம்ம ஆரம்பிக்கிறதே வந்துட்டு எந்த ராசியில இருந்து போயிருக்காங்க, அதாவது கும்பராசில இருந்து மீன ராசிக்கு. கண்டிப்பா அப்படிதானே சார்? இந்த சனி பயிற்சி மேஷ ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது? அதாவது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா காலசக்கரத்துக்கு முதலிடம் தான் நம்மளுடைய மேசராசி. மேசராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வாக்கியப்படி வரும்போது கும்பத்துல இருந்து மீனத்துக்கு வரார். சோ இது 12ஆம் இடம், விரயஸ்தானம். அப்ப மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வந்துருமோ, 7.5 ஆரம்பிச்சிச்சு, அதே போல 12க்கு வராரு, விரயத்துக்கு வராரு, நிறைய குழப்பம், நிறைய பதட்டம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் நானும் பார்க்க தான் செய்யறேன். ஆனா என்னைய பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா மேசராசிக்கு சனி பகவான் நல்லவர் கிடையாது. ஒரு நட்பு கிரகம் சொல்லி ஒவ்வொரு ராசிக்கும் போடுவோம். சோ அப்ப பகை கிரகம் தான் நம்முடைய மேசராசிக்கு. அவர் ஒரு சாதகமான நபர் கிடையாது. அப்ப அவர் 12க்கு வரார். அது 12ங்கிறது மறைவு ஸ்தானம். அதாவது 12 மறைவு ஸ்தானத்தில் அமர்வது அப்படிங்கிறது கெட்டவன் கெட்டிலும் ராஜயோகம். அப்ப மேசராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக அல்லது 3 வருட காலமாக எதெல்லாம் செய்ய முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்களோ அதெல்லாம் செஞ்சு முடிக்க போறாங்க. சனி பகவானுடைய பார்வை தான் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை. அப்ப சனி பகவான் இப்ப வந்து கும்பத்துல அமர்ந்து 3ஆம் பார்வையா மேசராசிக்காரங்கள பார்த்தாங்க. இப்ப நீ மேசராசிக்காரன் போய் ஒரு 3 வருஷமா உன் வாழ்க்கை எப்படியா இருந்துச்சு கேளுங்க, ஏன்டா வாழ்றேன்னு வாழ்றேன், என் வாழ்க்கையை நான் வெறுத்துட்டேன், என் கூட வந்தவன், என் உறவுக்காரன், நான் கட்டின மனைவி, நான் கட்டின கணவன், என்னுடைய நட்பு என்னை பாடா படுத்தி எடுத்து பம்பரமா சுத்த வச்சு உயிர் ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை தான் உபயோகப்படுத்துவாங்க. சோ அந்த நிலையில உள்ளவங்களுக்கு நீயாரு, உன்னுடைய தனித்திறமையை காட்டு, உனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்கு, இனிமே நீ எழுந்து வா அப்படின்னு பீனிஷ் பறவை மாதிரி எழுந்து வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை சனி பகவான் வாக்கியப்படி கொடுக்க. அப்போ மேஷராசி நண்பர்களுக்கு வந்து நிச்சயமா இந்த சனி பயிற்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியா இருக்கும். எழுச்சியா இருக்கும். பொருளாதார சார்ந்த விஷயங்களை மட்டும் இவங்க என்ன பண்ணணும், கவனம் செலுத்தணும். புதிய கடன் வாங்கக்கூடாது. ஏதாவது போய் இந்த அவனுக்கு வாங்கி கொடுத்தேன் இவனுக்கு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி கடன் வாங்கக்கூடாது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இவங்க மேல உள்ள கெட்ட பேர், அதாவது மேசராசிக்காரங்கன்னு ஒரு கெத்து இருக்கும், நான் இப்படித்தான், நான் நேர்மையா இருப்பேன், கரெக்டா இருப்பேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அதை தான் இப்ப தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களை கஷ்டப்படுத்துறாங்க, இவங்களை காயப்படுத்துறாங்க. அந்த பிரச்சனையிலிருந்து இவங்க வெளியே வந்து இவங்களாகவே நிம்மதியா வாழக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் நம்முடைய மேசராசிக்கு இந்த சனி பயிற்சி அப்படின்னு உறுதியா சொல்லலாம். மேஷராசி நேயர்களே, நீங்க வந்து நிச்சயமா ஒரு எழுச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணம் இது. நிச்சயமா இதை பார்த்து பயப்படாம கவனத்தோடு மட்டும் செயல்படுங்க அப்படின்னு சொல்லிதான் சார் சொல்றாரு. மேஷ ராசிக்கான வழிபாடு பரிகாரங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். அதாவது சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்ப மேசராசி என்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முருகன் கோயில் வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முருகன் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சனி ஓரையில அல்லது சனிக்கிழமை செவ்வாய் ஓரையில, இந்த 2 ஓரையை எடுத்துக்கணும். சனிக்கிழமை போறாங்க செவ்வாய் ஓரை, செவ்வாய்க்கிழமை போறாங்க சனி ஓரை. முருகன் கோயில போய் மனசார வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்க லைஃப்ல பெரிய மாற்றம் வரும். அதே போல இவங்க என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வயதான முதியவர்கள் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்துல, அவங்களுக்கு இவங்களால முடிஞ்ச அளவு அன்னதானம் பண்ணுவது, அதே போல வந்து பாத்தீங்கன்னா வஸ்திர தானம் பண்ணுவது இவங்க லைஃப்ல பெரிய டேர்னிங்கா இருக்கும். சிறப்பு சார். சார் அடுத்து ரிஷப ராசி எப்படி இருப்பாங்க சார்? இவங்களுடைய சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே சனி பகவான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக வாக்கியப்படி சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்தார். தற்போது 11ஆம் இடத்துக்கு டிராவல் ஆகி வர்றார். இப்போ 11ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவகிரகம் இருக்கலாம். அதுவும் ரிஷபராசிக்கு ஒரு ஃபேவரானவர் தான் சனி பகவான். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நட்பு இருக்கு.
நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்டா, நான் உங்க கூடயே இருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சனி சுக்கிரன் எப்பவுமே ஒரு இணைந்து செயல்படுவாங்க. அப்ப சனி பகவான் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியான விஷயங்களை வெற்றியை கொடுப்பார். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா வீடு கட்டுவதற்கான பாக்கியம் இருக்கு. அம்மாவுடைய உடலாரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நம்மளுடைய ரிஷபராசி என்பது சூப்பரா இருக்கும். சரி, இதுக்கு முன்னாடி என்னையா பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் நம்ம ரிஷபராசியான நிம்மதியை தூங்கவே விட்டுருக்க மாட்டார். நிறைய ரிஷபராசி அன்பர்கள் மனக்குழப்பம், கணவன் மனை ஒற்றுமையில பிரச்சனை, நீ வேறு நான் வேறு, ஒரே வீட்டுக்குள்ள இரு, நீ அந்த ரூம்ல இரு, நான் இந்த ரூம்ல இருக்கேன், உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது அப்படிங்கிற மாதிரிதான் ரிஷபராசிக்காரங்க கடந்த காலங்களில் வாழ்ந்தாங்க. அவ்வளவு போராட்டம். அதாவது ரிஷபராசி எப்படி இருப்பாங்கன்னா, இயல்பாகவே நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நீ என்னை விரும்புறனால நான் உன்னை உயிரே வச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனா எதிர்த்து ஆப்போசிட் எப்படி தெரியுமா, என் தேவைக்கு உன்னை பயன்படுத்துவேன், என் தேவைக்கு உன்னை பயன்படுத்துவேன், தேவை முடிஞ்சதை கழட்டி விடுவேன். இதுதான் ரிஷபராசிக்கு ஆப்போசிட் பார்ட்னர்ஸ் எல்லாருமே அப்படி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60% ராசி அடிப்படையில் அப்படிதான் இருப்பாங்க. அப்ப ரிஷபராசி என்னன்னா, மனதளவுல ஒரு உள்வாங்கி அனுபவிச்சனே தன்னை தானே வருத்திக்கிறாங்க. அவங்கள வருத்த மாட்டாங்க. ரிஷபராசி வந்து கொஞ்சம் எனக்கு நீ பேசணும்னா அழுத்தம் கொடுப்பாங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டு ஆப்போசிட் பார்ட்டியை வருத்தவே மாட்டாங்க. ஆனா தன்னை தானே வருத்திக்கிறோம், நீ தான் ஏன் வாழ்ற, எதுக்காண்டி வாழ்றன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அந்த கவலைகள், அந்த வருத்தங்கள், அந்த பிரச்சனை எல்லாமே சனி பகவான் 11ஆம் இடத்துல அமர்ந்து ஒரு மாற்றத்தை கொடுப்பார். தொழில் ஸ்தானத்துல வெற்றியை கொடுப்பார். நல்ல வருமானங்கள் வரும். அதே போல வீடு கட்டக்கூடிய கட்டாயமா சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுற நம்மளுடைய ரிஷபராசிக்கு சொந்த வீடு கட்டுவதற்கான ஒரு பாக்கியத்தை நம்முடைய சனி பகவான் கொடுக்க போறார். ஒரே ஒரு விஷயம், நம்ம ரிஷபராசிக்காரங்க தன்னை ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கணும்னா பாசிட்டிவா நினைக்கணும். நம்ம இந்த மார்ச் மாசம் முதல் என்ன பண்ணணும்னா, கண்ணாடியை பார்த்து பேசணும். நீ அழகா இருக்க, நீ சூப்பரா இருக்க, உன்னோட திறமை யாருக்கும் கிடையாது, உன்னால எல்லாமே முடியும், நீ நல்லதே நினை அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா இவங்க டிஸ்கரேஜ் பண்றதுக்காண்டி நிறைய வேலைகள் நடக்கும். ஸோ இதுல கவனமா இருக்கணும். ஏதாவது புது லவ் வருது அப்படின்னா அந்த லவ்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகும். காதல் ஒருத்தவங்க வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா இவங்க கதவை சாத்திட்டு மோதல் சொல்லி போயிட்டாங்கன்னா இவங்க நல்லா இருப்பாங்க. ஏன்னா இவங்களை காதலிக்கிறேன்னு சொல்லி மீண்டும் ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை வந்துடும். உண்மையான காதல் வெற்றி பெறும், போலியான காதல் கண்டுபிடிக்கப்படும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லி. இப்போ ரிஷப ராசிக்குமே வந்துட்டு இந்த தனிப்பயிற்சி அப்படின்றது ஒரு நம்பகத்தன்மையோட தான் இருக்குது சார். இவங்களுக்கு வேற ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? அதாவது நீங்க சொன்ன எல்லா விஷயங்களும் சிறப்பாக கைகூடி வருவதற்காக நம்ம ரிஷபராசி என்பது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்த காலகட்டங்கள்ல சனி பயிற்சி காலகட்டங்களில் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சா மகத்துவமா இருப்பாங்க. துர்க்கை அம்மன் வழிபாடு செஞ்சாங்கன்னா தொல்லை இல்லாம இருப்பாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தொல்லை அதிகமா இருந்தா துர்க்கை அம்மன் போயிருங்க, மகிழ்ச்சியா இருக்குன்னா மகாலட்சுமி கிட்ட போங்க. இந்த 2 பேரையும் முடிச்சுக்கோங்க. 2 அம்மனை பிடிச்சிட்டா உங்க அம்மாவுக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா வெற்றி உங்களுக்கு. சிறப்பு சார். சார், அடுத்ததாக மிதுனம் ராசி அன்பர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் இருக்கும் சார்? பொதுவா மிதுன ராசி அப்படின்னு நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர்றது என்னன்னா, எப்பயா எனக்காண்டி வாழ்வேன், பிறருக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து என்னுடைய அறிவை ஃபுல்லா திருடிட்டாங்க. அதாவது மிதுன ராசிக்காரங்க ஒரு வீட்டுல இருந்தாங்களா, ஒரு கம்பெனில இருந்தாங்கன்னா பக்கத்துல உள்ளவங்க கவலைப்பட தேவை. ஏன்னா மத்தவங்களுக்காண்டி யோசிச்சு இவங்க என்ன பண்ணுவானா, உனக்கு இந்த பிரச்சனை அதில் அதை செஞ்சிரு, உனக்கு இந்த பிரச்சனை அதில் அதை செஞ்சிரு, இதை பண்ணு சரியா போயிரும்னு இவங்க ஒரு ஐடியா கொடுக்குற மன்னன். ஒரு மிகப்பெரிய என்ன சொல்ற ஒரு தேவதைன்னு சொல்லலாம், ஐடியா தேவதைன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு தன்னை பத்தி யோசிக்க தெரியாது. தன்னுடைய கற்பனை ஆற்றல் எல்லாமே களவாண்டுட்டாங்க அப்படின்னு தான் ஈஸியா சொல்லுவாங்க. இவங்க பல பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்துல இவங்க வேலையை இழந்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு லாக் இருக்கும். அதே போல இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற பந்தம்ங்கிறது இவங்களுக்கு காணல் நீர் மாதிரி தான். ஏய் சூப்பரா இருக்காப்பா, சூப்பரா இவங்க கல்யாணம் முடிச்சே பண்ணலாம், சூப்பரா இருப்பேன் அப்படின்னு நினைச்சு முடிச்சிருப்பாங்க. முடிச்ச பிறகு ஏன்டா முடிச்சா, ஐயா சாமி பாடா படுத்துறாடா இனி அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஆணா இருந்தாலும் அப்படித்தான் சொல்லுவாங்க, பெண்ணா இருந்தாலும் இந்த மனுஷனை முடிச்சுட்டு நான் படுற பாடு இவங்க புரிய வைக்கிறதுக்கே என் பொழப்பு போயிருது அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்பலோட ஒரு 3 வருஷம் கடந்திருக்கும். ஸோ அந்த நிலை மாறி திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுது. அதே போல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல உழைப்பாங்க, நல்ல வேலை வைப்பாங்க, ஆனா லாபம் கையில வந்திருக்காது. ஸோ இவங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம், பதவி உயர்வு எல்லாமே சனி பகவான் இவங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து பதவி உயர்வை கொடுக்க போறார், முன்னேற்றத்தை கொடுக்க போறார். வெளிநாடு யோகம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இவங்க உள்ளூர்ல இருப்பதை விட வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலத்துக்கு வேலை வாய்ப்பு வந்து அதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்க. அப்ப இவங்க சந்தோஷத்தை வெளிக்காட்டவே கூடாது. தயவு செய்து இப்பயும் எப்படி சோகமா இருக்க மாதிரி இருக்காங்களோ, அதாவது எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தா, நல்ல விஷயம் நடந்தாலுமே அதை வெளிக்காட்டாம. ஏன்னா இந்த மிதுன ராசிக்கு என்ன சொல்லுவாங்க, கல்லடி படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் மிதுன ராசிக்காரங்க அப்படியே சந்தோஷமா இருந்தாலும் என்னப்பா இப்ப இருக்கேன்டா ஏதோ ஓடி மனசுக்குள்ளே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா இவங்க சந்தோஷப்பட்டா மட்டும் கூட இருக்கவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னடா சந்தோஷப்பட்டியா, உன்னை வச்சு செய்யணும் அப்படி மாதிரி ஏதாவது பிளான் போட்டுருவாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க சந்தோஷத்துக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு முயற்சிகள் எடுப்பாங்க. ஸோ இவங்க நிதானமா இருந்தாங்கன்னா லைஃப் சூப்பரா இருக்கும். இந்த கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை 3ஆம் நபர்களுடைய தலையீடு இல்லாம இருந்தா இவங்களோட லைஃப் பிரகாசமா இருக்கும். இவங்க எடுக்கிற முயற்சிகள் உள்ள அத்தனை விதமான தடைகளும் தகர்த்தெறிந்து நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க இனிமேல் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சனி பகவான் அதுக்கான ஒரு பாக்கியத்தை. சிறப்பு சார்.
ஸோ மிதுன ராசி பொறுத்த அளவுக்கு நீங்க சொல்ற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதே நேரத்துல அதை எல்லாத்தையுமே தனக்குள்ளே வச்சு சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? நம்ம மிதுனராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம வந்து மிதுனராசிக்கு அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா இந்த சனி பயிற்சி காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடணும். புதன்கிழமை புதன் ஓரையில காலையில வெள்ளனே 6 to 7 புதன் ஓரையில இவங்க வெற்றிலை மாலை போடணும். வெற்றிலை என்பது தூய்மையான வெற்றிலை மாலை இருக்கணும். இப்போ ஒரு சாப்பாடு இலை விரிக்கும் அப்படின்னா அந்த இலை எவ்வளவு சுத்தமா இருக்கணும் நம்ம ஆசைப்படுவோம்ல. அப்போ ஒரு சாமிக்கு படையல் பண்ற இடத்துலையும் வெற்றிலை அருமையா அற்புதமா இருக்கணும். ஸோ சும்மா கோணலா கிழிஞ்சது ஓட்டை உள்ளது உடைச்சல் உள்ளது அதெல்லாம் எடுக்கக்கூடாது. தூய்மையான வெற்றிலையை எடுத்து அதை நீர்ல நல்லா கழுவிட்டு மஞ்சள் நூல் அல்லது மஞ்சள் நூல் கிடைக்கலாம் வெள்ளை நூல்ல மஞ்சளை தடவி 21 வெற்றிலையை இவங்க காம்புல கோர்த்து இவங்க வீட்டில் உள்ளவங்க யாராவது ஒரு கோர்க்கணும். இப்போ ஆனா அந்த கோர்க்க மாட்டேன்பாங்க. ஸோ வீட்டில் உள்ள மனைவி அம்மா சகோதரி யாரையாவது ஒருத்தவங்களுக்கு கோர்க்க சொல்லி இவங்க ஆஞ்சநேயருக்கு மாலை சாட்டினாங்கன்னா இவங்க லைஃப் எப்படி ஆஞ்சநேயருக்கு மாலை போட்டோன்னே அழகா ஆஞ்சநேயர் இருக்காரோ அதை விட இவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அழகா இருக்கும்போது நிதர்சனமான உண்மை. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த பரிகாரங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக மாற்றும் நம்புவோம் சார். சார் அடுத்ததாக கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது? ஒரு விஷயம் நல்லா கேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 7.5 சொல்லுவோம். இந்த 7.5 மகர ராசிக்கு தானே நடந்துச்சு அப்படின்னு கேட்டுக்கிருக்காங்க. கடகராசிக்காரங்க கூட்டு வச்சுக்காங்களேன் 7.5 வருஷமா எப்படியா இருக்காங்க? 7.5 வருஷமா ஏதோ பிடியில பிடிச்ச மாதிரி 7.5 பிடி எனத்தையா பிடிச்சிருக்கு நான் தான் ஐயா புலம்புறேன் வாழ்க்கையை தொலைச்சிருக்கேன் அப்படின்னு தான் நம்ம கடகராசிக்காரங்க சொல்லுவோம். ஏன் சொல்றாங்க அப்படின்னா இவங்களுடைய 7ஆம் இடத்துலதான் 7.5 நடந்துச்சு. அப்ப இவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தான் வீடை விட எய்த்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் பந்தக்காரனுடைய பிரச்சனை தான் பிரச்சனையா வச்சுக்கிடுவாங்க. ஸோ அப்படித்தான் இவங்களுக்கு பல பிரச்சனை இவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. தனக்குள்ள வலி கிட்டத்தட்ட 80% இருக்கும். ஆனா மத்தவங்களுடைய 20% வலியும் கொண்டா உன் வலியை நான் வாங்கி வச்சுக்கிறேன் நீ கவலைப்படாத நீ வலி இல்லாம போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடு உள்ளவங்க தான் நம்ம கடகராசிக்காரங்க. ஸோ 7.5 பிணியில கடகராசி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி எட்டி உதச்சாங்க. இவங்க கடகராசிக்காரங்க யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சாங்களோ அந்த நல்லது வாங்கிக்கிட்ட நல்ல உள்ளோன்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் இவங்களை வச்சு செஞ்சாங்க. வாழ்க்கையில் நிறைய போராட்டங்க மனசு விட்டு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வலியை தாங்கினாங்க. ஒரு அம்மா ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு தெரியும். நம்மளை ஈன்று எடுத்து நம்மளுக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்த்த அம்மாவை இப்போ தூக்கி அனாத ஆஸ்பத்திரியில போடுற மாதிரிதான் இப்ப என்ன பண்றாங்கன்னா கடகராசிக்காரங்களை இவங்ககிட்ட உள்ள எல்லா நன்மையும் வாங்கிட்டு இவங்களை ஒரு அனாதையாக அதாவது அனாதைனா தப்பா எடுத்துக்க கூடாது எல்லா பத்தியும் வாங்கிட்டேன் நீ தனியா இல்லை உனக்கு தனியாதான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சுற்றி எல்லாரும் அப்படிதான் இருந்தாங்க. சோ இந்த நிலை இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் மாறப்போகுது. இவங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு நல்ல செயலுக்கு ஏற்றவாறு நன்மைகள் நிறைய நடக்க போகுது. பொருளாதார விஷயங்கள பெரிய ஏற்றம் உண்டு. கடன் பிரச்சனை இருந்து வெளியே வந்துருவாங்க. பொருளாதாரத்துல ஒரு ஏற்றம் உண்டு. அதே போல காதல்ல சிக்கி தவிச்ச லிஸ்ட்ல நம்ம கடகராசியும் ஃபர்ஸ்ட் எங்க பாசம் வச்சாலும் அங்க அடி உண்டு. நான் இவங்க மேல பாசம் வச்சு அப்ப உன்னை அடிக்க போறான் முடிவு எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வச்சு செஞ்சாங்க. சோ அந்த நிலையிலிருந்து மாறி உண்மையான காதல் வெற்றி பெறும். திரும்ப சொல்ல வரேன் உண்மையான காதல் வெற்றி பெறும். போலியான காதல் கடந்து போயிருக்கும். சோ கடந்து போறதை வச்சு கவலைப்படணும். ஏன்னா கண்ணீர் விட்டு அழக்கூடிய நிலைமை தான் காதல்ல நம்ம கடகராசி பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாம் இருக்கு. என்னை ஏமாத்திட்டாங்க நான் ரொம்ப உரி காமிச்சேன் இப்ப இன்னொரு பாஸ் அப்படின்னு போயிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. தயவுசே கவலைப்படாதீங்க. உங்க காதலை உங்களை விட்டு கடந்து போனவங்க உங்களை யூஸ் பண்ணவங்க. உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்கான கதவு உறுதியாக சனி பகவான் நல்ல வழி காட்டக்கூடிய செயல்பாடு உண்டு. நீங்க அதை நோக்கி பயணிச்சீங்கன்னா உங்களுடைய மனசும் ரிலாக்ஸா இருக்கும். நீங்களும் சூப்பரா இருப்பீங்கிறது நிதர்சனமான உண்மை. நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுடைய முயற்சி என்ற விஷயங்கள்ல கவனமா இருங்க. நீங்க முயற்சி எடுப்பதை கைவிடவே விடாதீங்க. எவ்வளவு நாள் உங்களுடைய முயற்சி நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. அதே போல கடகராசி பெண்கள் ஆண்கள் 2 பேருமே கம்யூனிகேஷன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரு அப்புறம் இந்த ஆப்பு என்னென்ன ஆப்ல இருக்கோ அந்த ஆப்ல எல்லாம் கவனமா இருக்கும். ஒவ்வொரு ஆப்புமே நம்மளை வந்து ஆப்பு விற்கதான் உருவாகுது தெரியுதா. அதனால கடகராசிக்காரங்க இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய புகைப்படங்களையோ உங்களுடைய வீடியோவையோ பதிவிடும்போது ரொம்ப கவனமா இருங்க. மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு சூழ்நிலைகள் அதிகமா இருக்கு. எவனுக்காக கடன் வாங்கி கொடுக்கன்னு சொல்லி கடன் வாங்கி கொடுத்துறாதீங்க. ஏன்னா 6ஆம் இடம் இங்க இயங்க போகுது. அந்த 6ஆம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் வம்பு வழக்கு அப்படின்லாம் வரும். சோ அடுத்த விஷயங்களை தலையிடாம உங்க குடும்பம் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களா இருங்க. வெற்றி உறுதி. ஸோ கடகராசியை பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அடுத்தடுத்த முயற்சிகள்ல அவங்க ஈடுபடுறது அப்படின்றது தான் இங்க வந்து முக்கியமான விஷயமா சொல்றீங்க ஐயா. இவங்களுடைய அடுத்தடுத்த முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு இவர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும்? பொதுவாகவே கடகராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மன் வழிபாடு பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அம்மன் கோயிலுக்கு போய் திங்கக்கிழமை மனசார வழிபாடு செஞ்சாலே இவங்களுடைய முயற்சி வெற்றி அடையும். தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத குழப்பத்துல இருந்து இவங்க வெளியே வந்துருவாங்க. சமயபுரம் மாரியம்மனை போய் பார்த்து இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் சமயபுரம் மாரியம்மனை போய் பார்த்து மனசார வழிபாடு செய்யலாம்.
செய்யலாம். இல்லைங்க நான் வெளிநாட்டில் இருக்கேன், ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லாம் இந்தியா லெவலில் விட வெளிநாடுகளில் நிறைய கார்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அப்போ வெளிநாட்டில் இருக்கேங்க என்னங்க பண்ணலாம்னா சமயபுரம் மாரியம்மனுடைய படத்தை உங்கள் ஃபோனில் வச்சு மனசார வழிபாடு செய்யுங்க. பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு மாசத்துக்கு ஒரு திங்கட்கிழமையாச்சும் மனசார வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய பெற்றெடுத்த தாய் இருக்காங்க கூட இருக்காங்க அப்படின்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம். இதை விட உங்களுக்கு வேற பரிகாரமும் தேவையில்லை, வேற வழிபாடும் தேவையில்லை. உங்களுடைய வாழ்க்கையில கிரகமான சனி பகவான் வெற்றியை கொடுப்பார். ஏண்டா வாழ்றோன்னு வாழக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இதாண்டா வாழ்க்கைன்னு மறுபடியும் என்ன பண்ண போறாரு, இவங்க லைஃப் சிறப்பா இருக்கும். சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது, ஞாயிற்றுக்கிழமையான சிவன் கோயிலுக்கு போறது, இவங்க சிரமம் இல்லாமல் சரியா இருந்தா சனி பகவான் கன்னிராசிக்கு பொருளாதாரம், முயற்சி, அதே போல வெளிநாடு பயணம், சனி பகவானால் சில நேரங்களில் தாக்கம் இருக்குன்னு மனதளவில் ஃபீல் பண்ணாலும் நான் என்னுடைய மனசுல உள்ள கட்டுப்பாடை மீறி வரமாட்டேன். நீ என்னன்னா அடி, இந்த ஊர்ல வச்சு கூட்டு போய் அடி, வெளியூர்ல கூட்டு போய் அடி, நான் கொடுத்த வாக்கு. ஸோ உறவுகள் எல்லாமே மேம்பட போற ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த உறவுகள் இன்னும் சிறப்பா மேம்படுவதற்கான பரிகாரங்கள் என்ன? துலாம் ராசி என்பது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கிட்டத்தட்ட என்னை பொறுத்தளவு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்றாங்க. இவங்க என்கிட்ட இருக்கவே 4 பேரா இருந்தாலும் சரி 3 பேரா இருந்தாலும் சரி உண்மையானவனா இருக்க